எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கூட ஒரு கமெண்ட் வந்துச்சுங்க, ஏபிஆர் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பானு கோவின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் நேற்று வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, 2ஆம் மணி கமெண்ட் டெய்லி ஒரு கமெண்ட் வந்து தான் இருந்ததுங்க, ஏபிஆர் நியூஸ் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் போடவே இல்லைங்க. நான் ஏபிஆர் நியூஸ் பற்றி பேசியே ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் பேசவே இல்லை. இன்றைக்கி தான் பேச போகிறேன். அவங்க கேட்டுனே இருந்தாங்க. சரி, அவங்க கேட்குறங்க நம்ம பதில் சொல்லலாம். இத்தனை நாள் வீடியோ போட்டுட்டு லாஸ்ட் டைமில் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தாங்க வீடியோ எடுக்கிறேன். யார் தப்பாக நினச்சிக்காதீங்க வீடியோ போடலன்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்ல நியூஸ் தான் நான் ஃபஸ்ட்லேயே போட்டிருப்பேன். இப்போ ஒரு நல்ல நியூஸ் தான் இருக்குது. ஆனால் அது நம்மளுக்கு நல்ல நியூஸாக நான் சொல்கிறேன். அது யாருக்கு நல்ல நியூஸ் நீங்களே சொல்லுங்கள். இப்போ வந்து ஏபிஆர் நிறுவனத்தில் வந்து பண்டு சீட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் யாருக்குன்னா ஏஜென்ட்டுங்களுக்கு நம்மள மாரி ஆளுங்க பிடிச்சிருந்து பார்த்தியா, நிறைய பேருக்கு அவங்களுக்கு கிடையாதுங்க. யாருக்கு கொடுக்குறாங்கன்னா 100 ரூபா பண்டு, 200 ரூபா பண்டு, 250 ரூபா பண்டு, 300 ரூபா பண்டு பிடிச்சாங்க பாருங்க. போன பொங்கல், தீபாவளி, பொங்கல் அந்தமாரி காடுங்கமாரி அந்தமாரி டைமில் பிடிச்சாங்க பாருங்க. அவங்களுக்கு மட்டும்தான் ரூபா தராங்க. நம்மள மாரி ஆளுங்க 100, 200 கார்டு, 50 கார்டு, 20 கார்டு, 10 கார்டோ எவ்வளோ அவங்க ஒரு ஏஜெண்ட்டாக முன்னு பிடிச்சவங்களுக்குலாம் இப்போ கொடுக்கலைங்க. அது எப்போ கொடுக்க போகிறாங்க தெரியல. அதனால் அந்த குரூப்பில் காலையிலேருந்து ஒரே சண்டை. இந்த நியூஸை நான் ஏற்கனவே வந்து ஒரு வாட்ஸ்அப் யூடியூப் சேனலில் விட்டுக்கிறாங்க, ஏபிஆர் நிறுவனத்தில் பணம் தரார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு இப்போது அது வந்து அந்த லிங்கே வந்து இப்போ நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறாங்க, அதில் அனுப்பிச்சிட்டுக்கிறாங்க. எல்லாரும் பார்த்து அழிவாத குறை தான். என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து பணம் தராங்கன்னு சொல்லி விட்டுறீங்க யூடியூப்பில். நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கோ எதுக்கோ நீங்கள் உங்கள் விளம்பரத்துக்கு நீங்கள் போட்டுக்கிறீங்க. இதை பார்த்து எங்கள் ஊர் ஜனங்கள்லாம் வந்து காசு தராங்களாமே, வாங்கியாந்து தரலன்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்து ஒரு நிறைய மெசேஜ் போட்டது போட்டு நாங்கள் அவங்க ஐதுனே பேசுனாங்க. நிறைய பேர் இப்போ ஐது தான் பேசுகிறாங்க, சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து கூடி சீக்கிரம் அவங்க ஓனரே வந்து மீட்டிங் வைப்பேன் சொல்லிக்கிறாரு. அது என்னி வைப்பாங்க மீட்டிங் தெரியலைங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து காசு கொடுத்தாங்க பார்த்தீங்க, அந்த வீடியோ வந்து பிடிச்சி அவங்களே வந்து அந்த ஏபிஆர் நிறுவனமே வந்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தாங்கல்ல, அந்த நிறுவனத்திலே வந்து அவங்க யார் யார் காசு கொடுத்தாங்களோ அந்த மேனேஜருக்கு போய் அதை ஒரு வீடியோவை எடுத்து அந்த இதில் விட்டுருக்காங்க. இப்படி வாட்ஸ்அப் குரூப் விட்டுருக்காங்க. நான் முடிஞ்சால் லாஸ்ட்டில் அந்த வீடியோவை ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். யார் அந்த 100 ரூபா பண்டு கட்டினவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலையாங்க. இப்போ மொத்தம் 20 பிரான்ச் இருக்குதுன்னா அந்த 20 பிரான்ச்சில் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர் பேசினாருங்க. நேற்று சொல்லியிருப்பேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி, எலெக்ஷனுக்கு ஏச்சா காசு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் ஆர்வமாக இருந்தேங்க. நீங்கள் எப்படி ஆர்வமாக இருந்தீங்க அதே மாதிரி தான் நானும் ஆர்வமாக இருந்தேன். ஏன்னா நானும் ஒரு ஏஜென்ட்டுங்க தான் அதனுடைய மன கஷ்டம் எனக்கு தெரியுங்க. அவங்க அழுத்து பார்த்தா எனக்கே ஒரு வாட்டி யூடியூப்பில் விடக்கூடாதுன்னு தோணுச்சுங்க. உண்மையாக சொல்கிறாங்க. அதெல்லாம் வீடியோ எடுக்கும். ஏன்னா இந்த அம்மா வந்து அதை கேட்டாங்க, யூடியூப்பில் விட்டீங்க எல்லோரும் பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதே வார்த்தை தான் நம்மளுக்கு வரும்னு சொல்லிட்டு நான் கூட யோசனை பண்ணினேன். அந்த யூடியூப்பில் நம்ம வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளால வந்து ஒருத்தருக்கு வந்து என்னை பொறுத்தவரை ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னா கம்மு விட்டுன்னு ஒதுங்கணும். ஆனால் யாருக்கும் ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். எப்பவுமே ஏன்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்ண முடியல கவனம் ஒதுங்கி போயிடலாங்க. ஆனால் அவங்க வந்து நம்ம வந்து துரோகமோ அவங்களுடைய தொந்தரவோ எதுவும் செய்யக்கூடாது. அதனால நானும் இப்போ சரி நம்ம என்னான்னு சொல்கிறது. இப்போ நான் சொல்லிட்டா காசு தரான்னு சொல்லிட்டா அதாவது உலகம் 7 லட்சம் 8 லட்சம் பேர் இருக்கிறாங்க. எல்லாமே பெண்ணுன்னு போய் ஏஜென்ட்டுங்களை இப்போ ஒருத்தர் வந்து சென்னையில் வந்து ஒன்று அழுகுறாங்க, குடும்பத்தோடு சாக போகிறேன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. நான் போயிட்டு துட்டு தராங்களா மொட்டையாக சொல்லி விட்டு அந்த வீடியோவில் வந்து மொட்டையாக சொல்லி விட்டுக்கிறாங்க, துட்டு தர ஏபிஆர் எடுத்து காசு தருகிறார்கள் போய் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. இப்போ கூட என்ன பண்ணுறாங்க மேனேஜருங்கெல்லாம் எல்லாம் ஃபோன் பண்ணி காட்டுறதுக்கு ஒரே ஒரு சீட்டுங்க, ஏஜென்ட் இல்லையாங்க. இப்போது தனிப்பட்ட முறையில் யாருன்னா ஒருத்தர் போய் ஒரு அட்டை ஒரே ஒரு 100 ரூபா 1000 ரூபா கட்டு வந்துருப்பாருங்க பாருங்க. 1200 ரூபாவோ 1000 ரூபாவோ அந்தமாரி கட்டணங்களுக்கு காசு தராங்க. ஒரே ஒரு பிரான்ச்சில் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து கொடுத்துக்கிறாங்க. இப்போதைக்கு இன்னும் 20 பிரான்ச்சில் அதுமாதிரி தேர்ந்தெடுத்து கொடுத்துக்கிறாங்க. அது அந்த ஒரு சீட்டு கார்டு கொடுத்து, 2 சீட்டு கார்டு கொடுத்து, 3 சீட்டு கார்டு கொடுத்து நம்மள மாரி 100 50 பூச்சிங்களுக்கு 1000 500 பூச்சிங்களுக்குலாம் எப்போ வரும் ஏது வரும்னு எதுவுமே இன்னும் தெரியல. ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, ஆறுதலாக பேசுகிறாங்க, வரும் நம்பிக்கையாக இருங்கன்ட்டு ஒரு தரப்பு என்னன்றாங்க. இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கலையே. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிச்சுல
நான் ஓட்டு போட்டு வந்துட்டேங்க. யாரை ஓட்டு போட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ எடுக்கலாம் நினச்சிதான் எனக்கு டைம் சரியாக போச்சுங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. அதாவது 2 நாளாக சரியாக காமெடி வீடியோ கூட போடலைங்க. சமையல் வீடியோ தான் செஞ்சேன். அது சரி வீடியோ அப்லோட் பண்ணணும் ஏன்னா நம்ம கடமை வந்து கரெக்டாக செய்யணும். ஏன்னா வீடியோ வந்து போட்டுனே இருந்தாங்க, ஓடுது, கொஞ்சம் கொஞ்சம் ரீச் ஆகுது. ரீச் ஆகிற டைமில் நான் வீடியோ எடுக்க விட்டா ரீச் ஆகாது இல்லைங்க. அதனால தாங்க நான் இன்னும் எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குதுங்க. கஷ்டம் இல்லாதவே இல்லைங்க. மனம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். மன வேதனை எல்லா வேதனையும் உள்ளுக்குள்ளே தாங்க இருக்குது. இருந்தாலும் நான் சரி அவங்க வந்து அந்த காசு போச்சுன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணி தான் இருந்தேன். அது ஒரு காசை ஃபீல் பண்ணி தான் இருந்தேன். தொடர்ந்து நடுவில் ஒரு மந்த்து 1 மாதம் நான் வீடியோவே போடலைங்க. ஒரு 5-6 மாதம்லாம் நடுவில் ரொம்ப போட விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து போட ஆரம்பித்தேன். ஏபி நியூஸ் வந்து இப்போ நடுவில் போட்டு இப்போ நடுவில் நான் நிறுத்திட்டு இருந்தேங்க. இப்போ தாங்க நீங்கள் கேட்கறதுனால நான் போடுறேங்க. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல சொல்லிட்டு. இதாங்க நியூஸு, வேறு எந்த நியூஸ் இல்லைங்க. மீட்டிங் வைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க. ஏபிஎல் ஓனர் வந்து செய்யாரில் எல்லா ஏஜென்ட்டுகளும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்க போகிறாராம் கூடி சீக்கிரத்தில். இன்றைக்கி போயிடுச்சு இல்லைங்க. நாளைக்கோ ஜனம் வந்து கேட்டுனே இருக்கிறாங்க. சீக்கிரம் மீட்டிங் வச்சு காசு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டுங்க. அது என்ன நியூஸுன்னு அதை தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. தெரியலன்னா நான் என்னுடைய வேலை ப்ளவுஸ் கட் பண்ணுற வேலை, எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன காமெடி தாங்க எடுத்துன்னு இருப்பேன் நான். வேறு எதனா விஷயத்தை தான் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச நான் மறக்காமல் சொல்கிறேன். ஏன்னா இப்போது என்னால் வந்து நிறைய பேருக்கு இப்போது யூடியூப்பில் எங்கே டேரெக்டாக சொல்லிக்கிறாங்க, நீ யூடியூப்பில் வந்து சொல்லிடல, அது அவங்கள வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தாங்க நான் மெயினாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டேன். அவங்க ஒரு வீடியோ சொல்லியிருக்க பாருங்க, என்னால் யாரும் கஷ்டம் வேணாம். ஏன்னா எனக்கு வீடியோ எடுறதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. இப்போ நாங்கள் மாடு வச்சுன்னு இருக்கோம், கோழி வச்சுன்னு இருக்கோம். கோழி வளர்க்குற வீடியோ எடுத்துப்பேன், மாடு வளர்க்குற வீடியோ எடுத்துப்பேன், சமையல் செய்கிற வீடியோ எடுத்துப்பேன், துணி தைக்கிறேங்க, ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ எடுத்துப்பேன். வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ இருக்குது. காமெடி பண்ணுவோம் நான் எங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் அது பாப்பாரெலாம் வர பாருங்க, அது வீடியோ எடுத்துப்பேன். வீடியோ எடுக்கிறது இல்லாதனால ஏபி நியூஸ் பற்றி பேசவே இல்லைங்க. வீடியோ எடுத்து எவ்வளோ இருக்குதுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஏபிஆர் அந்த மூட்டாங்க சொல்லியிருந்தாங்க பாருங்க. அப்போ வந்து அந்த வீடியோ வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு அவர் பேசுறது, நான் வந்து பட்டாசு வாங்க போனேன், தெரியாத ஜனம் கேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ. அது முன்னாள் வந்து ஒரு வீடியோ விட்டு தான் இருக்கு பாருங்க. பண்டு சீட்டு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடியோ விட்டுதாங்க. அது வந்து அந்த இப்போ எங்கள் வீடு மாம்பாக்கத்தில் போய் கேட்டார் பாருங்க, இன்னும் எங்களுக்கு மளிசாமான் தள்ளியே பண்டு சீட்டு தள்ளியே சொல்லிட்டு கேட்க போனார். தீபாவளிக்கு ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி. அப்போ வந்து அங்கே வேலை செய்கிறவங்க ஸ்டாஃபுங்க வந்து எங்கள் ஃபோனுக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஓனர் வந்து அனுப்பிச்சிக்கிறார் ஒரு வீடியோவை, கொடுத்துறாரா பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் ஏஜென்ட்டுக்கு உங்கள்கிட்ட கட்டியிருப்பாங்களா, அவங்ககிட்ட போய் காமிங்க, உங்களை திட்டமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து நான் விட்டு மறுநாள் தாங்க அந்த இதெல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான், ஆனால் அது வரைக்கும் கொடுப்பாங்க தான் நாங்கள் நம்பிக்கின்னு இருந்தோம். மறுநாள் பார்த்தா தான் இதுமாரி கடை அந்த கம்பெனிலாம் அடிச்சிட்டாங்க நொறுக்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பட்டாசுக்கெலாம் வாங்கிறதுக்கு போனோம், வாங்க முடியல, ஜனம். சரி போய் கம்முன்னு வந்துட்டோம். தீபாவளி 2 நாள் முன்னாடி போய் வந்தார் எங்கள் வீட்டுக்காரர். கால் வெளியோட நான் ஒரு 4 நாள் 5 நாள் தீபாவளி ஒரு 10 நாள் முன்னாடி அங்கே போய் ராவம் பார்க்கணும் கந்தோம் போய்ங்க வந்தோம். டெய்லியும் போய்ங்க வந்தோம். வயிறு தெரியாத கூட போய் கண்டுபிடிச்சி நான் போய் கற்றுக்கணும் போய்ங்க வந்தேன். அப்புறம் வாங்க முடியல. சரி இப்படி போய் அஞ்சு எதுவுமே வாங்கல. டைம் தான் வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா வேலைக்கு போயிருந்தாலும் 100-50 சம்பாதிச்சிருக்கலாம். ஏதோ சொல்ல வந்துட்டேங்க. அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயம், வேறு எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் எதனா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஏன்னா அந்த குரூப்பில் பார்த்துட்டேங்க. யூடியூப்பில் விட்டு உலகம் ஃபுல்லாக சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு திட்டுவாங்களேன்றாங்க. இதை பார்த்து ஏஜென்ட்டுங்களை யாரும் திட்டாதீங்க, தயவுசெய்து திட்டாதீங்க. ஏஜென்ட்டுங்க ரொம்ப பாவங்க. ஏன்னா அவங்க வந்து வீட்லேயோ ஒரு அம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னை திட்டினே இருக்கிறாங்க. அவங்க காமெடியாக சொன்னாங்களா சிச்சி சொன்னாங்களா தெரியல. அது ஆயிடுச்சுங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அது கேட்டதுலேருந்து ஏன் மூஞ்சில் சிரிப்பு வருதுன்னா, அந்த அம்மா நகைச்சுவையாக சொன்னாங்க, சார் ஜனங்கிட்ட போராடுறதுக்கு ஒன்று ஜனங்கிட்ட எங்கள் வீட்டுக்காரர் வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. அவரை எங்கிட்ட டைவர்ஸ் பண்ணி விட்ருங்க தயவுசெய்து, உங்களுக்கு புண்ணியமாக போகணும். ஒரு அம்மா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பேசியிருந்தாங்க. அவங்களோட மன கஷ்டத்துக்கு கொசம் சொன்னாங்க. ஏன்னா வெளி ஜனமும் டார்ச்சரு, வீட்டு கணவரும் டார்ச்சர்னு அவங்க தாங்க பண்ணுவாங்க. சப்போர்ட் ஒரு ஆள் இருக்கணுங்க. இப்போ நான் தான் பிடிக்கணும்னா பிடிச்சிட்டு ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் சப்போஸ் அது வந்து எங்கள் வீட்டுக்காரர் அவர் எடுத்துக்கினார்.
அது கட்டுறதோ கொண்டதோ சரி நம்ம மனைவி தலையிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து எங்கள் வீட்டுக்காரர் அந்த பொறுப்பு ஏற்றுக்கினாரு. அதேமாரி இந்த கஷ்டத்தில் வந்து எல்லா கணவரும் சொல்கிறேன், மனைவியை திட்டாதீங்க. அதுமாரி கணவர் கட்டினானா மனைவி வந்து கணவரை திட்டாதீங்க. எல்லாருக்குமே நேரம் கெட்டு போய்க்குது. ஆனால் நேரம் வந்து எல்லாருக்குமே காற்று வந்து ஒரே இடமா சுத்தாதுன்னு சொல்லுவாங்க. 4 பக்கம் சேர்ந்து சுற்றுங்க. இப்போ நம்ம நேரம் சரியில்லைன்னா கூட நாளைக்கு கரெக்டாக நல்ல நேரம் வரும்னு நம்ம நம்பிக்கலாங்க. ஏன்னா இன்றைக்கி ஏயா இருக்கிறவங்க என்றைக்குமே ஏயா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. 10 வருஷம் ஏயா இருந்தவங்க கிடையாது, 10 வருஷம் பணக்காரம் இருந்தவங்களும் கிடையாதான். ஏயும் ஒரு டைம் பணக்காரன் ஆவான், பணக்காரம் ஒரு டைம் ஏயா ஆவாங்க. அதனால் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் நம்பலாம். நம்மளும் வரும் தான் நாங்கள் நம்பி தான் ஆகணுங்க, வேறு வழியே இல்லைங்க. அது குத்தா தான் நம்ம கொடுக்க முடியும் யாராலுமே. அதனால எல்லாரும் நம்பிக்கை காசு கட்டிடலாமா? மேட்டு மேக்கர்ஸ் காசு கட்டியிருந்தீங்க, 3000 ரூபாய் கட்டியிருந்தீங்க. அது வந்து ஓனர் வந்து காசு கொடுத்துட்டு பொருள் கொடுக்க முடியல. இருக்கிற பிரச்சனை வந்து காசு உங்களுக்கு கொடுத்துட்டாரு உங்களுக்கு. நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் ஏமாவதி. நான் வந்து பணக்கார பிரான்ச்சில் காசு கட்டியிருந்தேன். அல்தாப் சார் வந்து காசு கொடுத்துட்டாரு லேடிஸ் மேஸ் ஸ்கீம் வந்து சந்தோஷமாக வாங்கிக்கினேன். அல்தாப் சாருக்கு நன்றி. ஏபிஆர்லேருந்து காசு கட்டியிருக்கீங்களா? காசு கட்டினதில் ஓனர் வந்து உங்களுக்கு வந்து காசு வந்து நீங்கள் பேமெண்ட்டை பண்ண சொல்லியிருக்காரு. உங்களோட கார்டு பில்லு இருக்குது. லெட்டரில் வந்து நீங்கள் கையெழுத்து போட்டது நாங்கள் அட்டை காசு வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? அட்டை வந்து இது வாங்கியிருக்கேன் சார். காசு வந்து இது இந்த மாம்பாக்கம் பிரான்ச்லேருந்து நான் காசு வாங்கிட்டேன். இந்த அம்மாண்ட ஒரு சைன் வாங்கியிருக்கேன் சார். அப்படியே சார் சரிம்மா, இப்போ சொல்லுமா, நீ காசு வந்துச்சம்மா? ஏபிஆர் நிறுவனத்தில் மல்லிகை பண்டு கட்டியிருந்தேன். எனக்கு முதல்ல இப்போ கொடுத்துருக்காங்க. காசு வந்து காசு வாங்கியிருக்கேன் கையில். காசு வந்து என்கிட்ட சேர்ந்துருச்சு. கட்டின பணம் என்கிட்ட வந்துடுச்சு. மாம்பாக்கம் பிரான்ச் சார். அவ்வளோதான். இது வந்து நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏபிஆர் உத்திரமேர் பிரான்ச்லேருந்து பைசா கட்டியிருந்தேன். ஓனர் வந்து எனக்கு பைசாவை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. வந்து மிக்க நன்றி சார். வந்து இதுக்கப்புறம் எங்கள் பயணம் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் தொடரும். நன்றி சார். வணக்கம்.